OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 6 மாதங்களாக தந்தைக்கும் மகனுக்குமான அந்த மோதல் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கு அது ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது. முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சா அது முற்றுப்புள்ளி அல்ல, தொடக்க புள்ளியாக மாறி இருக்கு. அது என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின், அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 விளக்கம் கேட்டு 2 கடிதங்களை அன்புமணிக்கு அனுப்புனாங்க. அவர் மீது 16 குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தான் ஒரு பதிலே அளிக்கல. 2 முறை அவகாசம் கொடுத்தும் பதிலளிக்காத நிலையில் இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட அவரை நீக்கம் செய்திருக்காரு. செயல் தலைவராக இருந்தார். அந்த பதவியிலும் அவர் இனி தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இது ஒரு அரசியல் அரங்கத்தில் இது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் இது ஒன்றும் எதிர்பாராத ஒரு முடிவு அல்லது திருப்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இறுதியில் இந்த முடிவுக்கு தான் வரப்போறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக இதை பற்றி பேசாமே இது வரைக்கும் கடந்து வந்துட்டார். இப்போ கட்சியை விட்டு நீக்கிறதா ராமதாஸ் தெரிவித்த பிறகும் கூட அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கல. மாறாக அவரது உடன் இருக்கிற ஆலோசகர்கள் வழக்கறிஞர் பாலு அவர் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதாவது ராமதாஸ் அறிவிப்பு எந்த வகையிலும் எங்களை கட்டுப்படுத்தாது, அன்புமணியை அவர் நீக்கியது செல்லாது அப்படிங்கிற அந்த வழக்கமாக அவங்க தெரிவிக்கிறது தான் அதை சொல்லியிருக்கார். இப்போது டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர், நிறுவியவர். அவர் தான் அந்த கட்சியை இந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக வளர்த்தெடுத்து கொண்டு வந்தவர். அந்த கட்சியினுடைய அனைத்து உயரங்களிலும் ராமதாஸுக்கு மட்டும்தான் பங்கு இருக்குது. அதில் யாரும் மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. அன்புமணிக்கு அதில் என்ன ரோல் அப்படின்னா, அன்புமணிக்கு ஒரு ரோலும் கிடையாது. அன்புமணியை இந்த அளவுக்கு உயர்த்தி பார்த்தவர் டாக்டர் ராமதாஸ் தான். மகன் ஒரு பக்கம், அதே போல் அவர் கட்சியில் அவரை படிப்படியாக ஒரு பொறுப்புக்கு அவரை கொண்டு கடைசியில் கட்சியினுடைய தலைவராக பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் பல்வேறு உரசல்கள் இருவருக்கும் இருக்குது. அது குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், அல்லது கட்சியில் அந்த அதிகாரத்தை கைப்பற்றும் அந்த போட்டி, இப்படி பல கோணங்களில் அவர்களுக்குள்ள மோதல்கள் தொடர்ந்து இருந்திருக்கு. அதை இப்போ தான் ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கிறார். ரொம்ப காலமாக அவருக்கும் அன்புமணிக்கும் மோதல் இருந்திருக்கு. அதை அவர் இந்த 6 மாத காலமாகத்தான் அவர் தெரிவிச்சிருக்கார். கட்சிக்கு எந்த வகையிலும் பொருந்தாதவர், தலைமை பண்பு இல்லாதவர், கொடுத்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றாதவர், அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை அரவணைத்து போகாதவர், அதே போல் வாயை திறந்த பொய், அண்ட புழுகு, அந்த மாதிரி தன்மைகள் கொண்ட ஒருத்தரை நான் இந்த கட்சிக்குள்ளே இவ்வளோ பெரிய தலைவராக்குனது நான் பண்ண தப்பு, அதுக்கு பிராயச்சித்தமாக தான் இப்போ அவரை நான் கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு விளக்கமும் கொடுத்துருக்காரு ராமதாஸ். அது மட்டுமல்ல, என்னுடைய பெயரை, படத்தை இனி அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னா இது ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். மீறி பயன்படுத்தினால் என்ன பண்ணுவன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். பயன்படுத்தக்கூடாது, இனிஷியல் வேணால் பயன்படுத்திக்க, பெட்டர் நான் ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறேன், தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பித்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு ராமதாஸ். அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படிங்கிறது இங்கே தான் நிற்கிது. இதுக்கு மேலே இது சமரசம், இருவரையும் சேர்த்து வைக்க முடியும், சமாதானம் ஆகிடுவாங்க, கட்சி ஒன்றா திரும்ப களப்பணியில் இறங்கும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் யாரும் இனிமேட்டு வைக்க தேவையில்ல, இதுதான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் இன்று உறுதியாக சொல்லியிருக்கார். இப்போ இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வி இருக்குது. முதல்ல அவங்க கட்சிக்கு அது பெரும் பாதிப்பை உண்டாக்கும். இனி சட்ட போராட்டம், தேர்தல் கமிஷனில் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு கட்சி எனக்கு தான் சொந்தம், சின்னம் எனக்கு தான் சொந்தம், இந்த மாதிரியான புகார்களை அங்கே அளிப்பாங்க. அதே போல் நீதிமன்றத்தை நாடுவதற்கு கூட வழி இருக்குது. நீதிமன்றத்தில் போயிட்டு கட்சிக்கு மருத்துவருக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்ட்டு அன்புமணியும், அதே போல் இதை கட்சியை விட்டு அவரை நீக்கிட்ட இனி அவர் தலைவரை தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸை பரஸ்பரம் வழக்கு பதிவு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய மோதல் இந்த கட்சியில் கட்சி 2ஆக பிளந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னணி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது எல்லோரும் ஒருமித்து கூறுவது என்னன்னா பாஜக தான் இந்த மாதிரியான ஒரு பிளவுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாஜக இதில் உள்ள வருது, பாஜக எப்படி மூல காரணமாக நிற்கிது அப்படின்னா,
நம்மளே பலமுறை பேசினது தான். அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிற வழக்குகள், அவர் பெரிய ஒரு முறைகேட்டில் சிக்கியிருக்கார். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் வடநாட்டில் மருத்துவக் கல்லூரி தொடங்குதல், இந்த மாதிரியான விஷயங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. அதில் அன்புமணிக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. அவர் தலைக்கு மீது தொங்கி கொண்டிருக்கிற கத்தி அது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டு, இந்த முறைகேட்டு வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கட்சியை கொண்டு போயிட்டு பாஜக கிட்ட அவர் அடமானம் வச்சுட்டார் அப்படிங்கிறது தான் வெளிப்படையான குற்றச்சாட்டு. அதை அதாவது ராமதாஸே அந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறார். அப்போது இவ்வளவு தூரம் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை, கட்சியினுடைய நிறுவனர் இதையெல்லாம் விரும்ப மாட்டேன்றான்னு தெரிந்தும் கூட அவர் விருப்பத்துக்கு மாறாக அன்புமணி பல விஷயங்களை செய்கிறாரு. அதற்கு காரணம் பாஜகவினுடைய அந்த நெருக்குதல் தான். கூட்டணியை விட்டு நீ போயிடக்கூடாது, எப்போதும் எனக்கு அடங்கிய ஒரு கட்சியை எங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறது பாஜகவின் விருப்பமாக இருக்குது. அதை நிறைவேற்றுகிற இடத்துல அன்புமணி இருக்கார். அதிலிருந்து முரண்பட்டு இல்லை வேண்டாம், சுதந்திரமாக நம்ம கட்சியை நடத்தலாம், நாம் யாருடன் விரும்புகிறோமோ அவர்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற நிலைப்பாட்டில் டாக்டர் ராமதாஸ் இருக்கார். அரசியல் ரீதியாக இது இப்படி இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, குழப்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த விவகாரத்துக்குள்ளே போவேனா. அரசியல் ரீதியாக இதுதான் அவர்களுடைய பிரச்சனை. இப்போ மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் கூட்டணிங்கிறது சுதந்திரமாக நம்ம யோசித்து நம்ம வசதிக்கேற்ப எடுக்கிற முடிவு தான் அந்த கூட்டணி முடிவு, அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறார். இந்த முரண்பாட்டில் பாஜக பின்னணியில் இருந்து இயக்கம் காரணத்தால் தான் தந்தை மகனுக்குள்ள இவ்வளோ பெரிய மோதல் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து. இப்போ பாமகவில் எப்படின்னா, அதிமுகவில் என்ன நடக்குது, அங்கும் எல்லா மோதல்களையும் தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது பாஜக. அங்கே ஒரு பக்கம் செங்கோட்டையனை தூண்டி விடுது, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இவங்க எல்லாரையுமே ஒரு கலக குரல் கொடுக்குறவங்களாம் மாற்றி அதன் மூலம் கட்சியை ரெண்டாக உடைச்சி எடப்பாடி இல்லாத ஒரு தலைமையை உருவாக்கி அவர்களுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலில் களம் காணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் அவங்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே எங்கெல்லாம் மாநில கட்சிகள் பலமாக இருக்கோ, அந்த பலமான கட்சிகளை உடைப்பதற்கான சந்தர்ப்பம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் பாஜக கால் வைக்குது, அந்த கட்சிகளை பிளக்குது அப்படிங்கிற பலரது குற்றச்சாட்டு இந்த இரண்டு கட்சிகளின் இப்போதைய நிலையை பார்க்கும்போது உண்மைதான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ கட்சிகள் எப்பயுமே, அதாவது மாநில கட்சிகள் எப்போதுமே தேசிய கட்சிகளை முதுகில் சுமக்கிற அந்த நிலை இருக்கக்கூடாது. எப்போதும் அவர்களை சார்ந்து இயங்குகிற ஒரு நிலை வந்ததுன்னா இப்படித்தான் நடக்கும். அதிமுக ஒரு கட்டத்தில் கூட்டாளியாக இருந்தது, அப்புறம் பார்த்தாக்கா முதுகில் சுமக்கிற ஒரு கழுதையாக அது மாறிப்போச்சு. பாஜக அப்படிங்கிற அந்த மூட்டையை முதுகில் சுமக்கிற ஒரு கழுதையாக மாறிப்போச்சு ஒரு கட்டத்தில். அதனுடைய விளைவு தான் அந்த கழுதையை இப்போது எந்த பக்கமும் செல்ல விடாமல், முன்னேற விடாமல் கால்களை கட்டி இப்போ ரெண்டாக பிளக்கிற வேலையில் அவங்க தீவிரமாக இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே போல் அவர்களுக்கு அடங்கி போகிற ஒரு கட்சியாக மாறி போனதால தான் இந்த பிளவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பாஜக மட்டுமல்ல, தேசிய கட்சி வலுவாக இருந்தால் அந்த கட்சியிடமிருந்து கொஞ்சம் தள்ளி தான் மாநில கட்சிகள் இருக்கணும். அப்படி இருக்க வரையும் தான் அவருடைய தனித்தன்மை காப்பாற்றப்படும். இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக மாதிரி கரைய ஆரம்பிச்சிடா. இது எல்லோருக்குமே ஒரு எச்சரிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.